இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆசீர்வாதமே கணதேச நீதமே, ஆசீர்வாதமே கணதேச நீதமே, ஒளிகாசினி மீத தினேச பிறர் கசவின் வசகிருபசன, ஜெய ஜெய மாசிலா தேவபுத்திரன் மானிடனானா, ஜெய ஜெய மாசிலா தேவபுத்திரன் மானிடனானா, ஜெய ஜெய. தன்னையை தியாகப்பலியாய் கொடுத்த இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனத்தை நான் வாசிக்கிறேன். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இயேசுடைய தியாகத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். கிறிஸ்துமஸ் சொன்னாலே கிவிங் சொல்லுவாங்க, கொடுக்கிறதுன்னு சொல்லி. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு நமக்கு கொடுத்தார். குமாரனாகிய இயேசு தன்னையே பலியா நமக்கு கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார். இன்னைக்கு நம்ம இயேசுவுக்கு சொந்தம். அது யாராக இருந்தாலும் உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு தான் சொந்தம். தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை விலைக்கரையுமாய் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. அதனாலதான் அவர் திருப்பார்க்கிறார் நம்ம இடத்துல. ஒரு பொருளை நாம் வாங்கினோம் என்று சொன்னால் நமக்கு சொந்தமாய் மாறிவிட்டால் அதை எவ்வளவாய் கேர் எடுத்து பார்த்துக் கொள்வோம். என்னுடையது எங்களுடையது என்றெல்லாம் சொல்லுவோம். இன்னைக்கு இயேசுவுக்கு நாம் சொந்தமா இருக்கிறபடி அவருடைய தியாகம் எப்படின்னா ரத்தத்தை சிந்தி நம்மளை வாங்கியிருக்கிறாராம். ஏதோ ஒரு பொருளை கொடுத்து அல்ல, ஏதோ ஒரு காரியத்தை செய்தல்ல, தன்னையே பலியாய் கொடுத்து. அதனாலதான் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினது மட்டுமல்ல, தன்னுடைய தியாகம் அந்த இடத்தில் வெளிப்படுகிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட தியாகத்தை கொடுத்து பிசாசின் பிடியிலிருந்து நம்மை வாங்கியிருக்கிறார், சாபத்திலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார், பாவத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து தன்னுடையவர்களாய் நம்மை மாற்றியிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். நாம தான் அநேக நேரம் நினைக்கிறோம், நான் அனாதையா இருக்கிறேன், எனக்கு யார் இருக்கிறா, நான் எனக்கு சொந்தண்டு கிடையாது, பந்தண்டு கிடையாது. நாம் இயேசுவுக்கு சொந்தம். எவ்வளவு பெரிய பாக்கியம். சாதாரண உலக பிரகாரமா பெரிய பதவியில அல்லது பெரிய ஆளுகையில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் இங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி எவ்வளவு பெருமையா பேசிக்கிறாங்க. இன்னைக்கு வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவருக்கு சொந்தமா இருக்கிறனால எவ்வளவு பெரிய பாக்கியம். சர்வ வல்லவருக்கு நாம் சொந்தம். அவருடைய தியாகம் நம்மளை சொந்தக்காரராய் மாற்றிவிட்டது. ஒரு அருமையான தகப்பன், அவருக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையனுக்கு அம்மா கிடையாது. சடுதியா அவங்க வாழ்க்கையின் ஓட்டம் முடிஞ்சிருச்சுது. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அவங்க அப்பா கிட்ட கேட்கறான், டேடி எனக்கு இந்த கிறிஸ்துமஸ்க்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்களான்ட்டு. ஏன்னா அவர் ஒரு ரிக்ஷா தொழிலாளி, சைக்கிள் ரிக்ஷா மிதிச்சு கஷ்டப்பட்டு ஓட்டி அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு அந்த பையனையும் படிக்க வச்சுட்டு சாப்பாட்டை ஓட்டிட்டு இருக்கிற அந்த மனுஷன். சரி மகனே, நான் வாங்கி கொடுத்துறதேன். இந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம். எல்லாரும் சர்ச்சுக்கு போவாங்க நைட்டு, நானும் புது ட்ரெஸ் போட்டு இந்த வருஷம் போவேன் அப்படின்ட்டு சந்தோஷத்துல இருக்கிறான். சின்ன வயசு பிள்ளைகளுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல. ஆனா நேரம் ஆயிட்டே இருக்க, அவங்க அப்பா சாயங்காலம் வந்துருவாங்க பையனை பார்க்கணும், சாப்பாடு செய்யணுங்கிறதுனால. சாயங்காலம் பார்க்கறான், வரல. இன்னைக்கு அப்பா வரலையே, நம்மளை ஏமாத்திட்டாங்களோ, ட்ரெஸ் வாங்கிட்டு வரலையே அப்படி இப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். வர வேண்டிய டைம் போய் 1/2 மணி நேரம் ஆச்சுது, வரல. வாசலுக்கு வந்துட்டான், வரல. திருப்பி அப்படியே வந்து தெருவுக்கு வந்தான், அப்பா காணோம். அப்படியே ரோட்டு ஓரத்துல வந்துட்டான். வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். அவனுக்கு ஒரு பக்கம் கோபம், நைட்டு சர்வீஸ்க்கு போகணும் சர்ச்சுக்கு, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறான். அப்போ அந்த வழியா ஒரு தெரிஞ்ச அங்கிள் வராங்க. ஏன்னா தனியா அங்க நிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கணும். இல்ல, எங்க அப்பா என்னை ஏமாத்திட்டாங்க, எங்க அப்பா எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன், நாங்க எல்லா நேரமும் முன்னாடியே வந்துடுவாங்க வீட்டுக்கு, இப்ப இன்னும் வரல, அதனால எனக்கு கோபத்துல வந்து எங்க அப்பாவை காய்ச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அந்த அங்கிள் சொன்னாங்களாம், தம்பி எங்க அப்பாவை நான் பார்த்தேன் பஜார்ல, அங்க ரோட்ல. அவங்க உனக்கு காலையில இருந்து சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி வந்த பணத்துல ஒரு நல்ல பேண்ட் வாங்கிட்டாங்க. சட்டு வாங்குறதுக்கு காசு இல்ல, நான் எப்படியா ஒரு சட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. காசுல என்ன பண்ண போறீங்க? நான் பிளட் பேங்க் போய் கொஞ்சம் பிளட் கொடுத்துட்டு அதுல கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, நான் ஒரு சட்டை என் பிள்ளைக்கு வாங்கிட்டு நான் வரலான்னு போறேன், அங்கதான் போயிருக்கிறாங்க. இவங்க அப்பா திட்டுறியப்பா, உனக்காச்சும் எவ்வளவு தியாகம் பண்ணி பாரு, ரிக்ஷா ஓட்டியும் காசு போதாதுன்னு தன்னுடைய ரத்தத்தை கொடுத்த இடத்துல அவன் ட்ரெஸ் வாங்க போயிருக்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த சிறு பையன் உள்ள உடஞ்சிருச்சுது, கண்கள் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பிச்சிருச்சுது. அப்படியே அழுதுகிட்டே நிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. அப்பா வந்த உடனே ட்ரெஸ் எங்கப்பா, சட்டை எங்கப்பான்லாம் கேட்கல. அவர் நாடா மகனை உனக்கு வாங்கிட்டேன்டா அப்படிங்கும்போது அதை ஒரு பக்கம் வச்சுட்டு ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சி முத்தமிட்டு, டேடி இதை காட்டில நீங்க தான்ப்பா, உங்க அன்பு தான்ப்பா பெருசுன்னு சொல்லிட்டு
உங்க தியாகம் பெருசுப்பா. வீட்டுக்கு கூட்டிட்டு போனா நான் இப்படி அடம் பிடிச்சு நீ உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். உங்கள்ட்ட பெயின், எனக்காக எவ்வளவு தியாகம் பண்றீங்க சொல்லிட்டு வீட்டுக்கு போனாங்களாம். போயிட்டு சந்தோஷமா அதுல இருந்து அவன் சுபாவம் மாறிடுச்சுதான். அப்பாவை நேசிக்க ஆரம்பிச்சான். அப்பாவுக்கு பிரியமில்லாத செய்யறதை நிறுத்திட்டான். 2 பேரும் சந்தோஷமா அந்த புது ட்ரெஸ் போட்டாலும் அதோட அப்பா கூட நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போறேன், அதான் பெரிய மேன்மேன் சொல்லிட்டு போனான். இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு எப்படி இருக்க போகுது கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த இடத்துல இயேசுவை வச்சு பாருங்க. ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு, மீட்பு ஏற்படுத்தி இருக்கிறாரு, பரலோகத்துக்கு சொந்தக்காரரா மாத்தி இருக்கிறாரு. அந்த அன்பை நினைச்சோன்னா இந்த உலகத்துல அது இல்லை இதுலண்டு புலம்புறதை விட்டுருவோம். இயேசு போதுன்னு சொல்லுவோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய தியாகத்தை பார்க்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் தியாகங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா. ரத்தத்தை, பரிசுத்த ரத்தத்தை, மாசற்ற ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி மீட்டு எடுத்திருக்கிறீங்க. நாங்க வாழணுண்டு, நாங்க நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தும்படியா, பரலோக வாழ்க்கை பெற்றுக்கொள்ளும்படியா நீ தியாகம் உங்களை கொடுத்திருக்கிறீங்க. எங்களுக்காக ஜீவனே கொடுத்திருக்கிறீங்க. நாங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியா அதை உணர்ந்து உண்மை உத்தமாய் தொடர்ந்து உண்மை சேவிக்க, உண்மை பின்பற்ற, உண்மை உயர்த்த, உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவிச்சியும். இதை கேட்டுக்கிறவங்க சோர்ந்து போன அவங்களுக்கு தைரியம் கொடுங்கப்பா, பலப்படுத்துங்க. துதிகான மகிமைக்கு செலுத்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவினுடைய தியாகத்தை நாம் நினைப்போம், அவருடைய அன்பை நினைப்போம். அதோடு மட்டுமல்ல, நாமும் அன்பாக இருப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.